டு எம்மி டம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்றது அப்படின்னு தான் காணிக்க போறேன். ஒரு பேசிக்கான ரெசிபி. அதுல வந்து உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல இன்க்ளூட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பிசைகிறதுக்கு வந்து எப்பவுமே ஒரு பரந்த பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து நல்ல நீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அளவு வந்து 1/2 கப் தண்ணி. தண்ணியில் உங்கள் சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய். 1/2 கப் தண்ணிக்கு 1 கப் கோதுமை மாவு. சப்பாத்தி வந்து வெறுவுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்க்கு யூஸ் பண்ணி அப்படி லைட்டாக அப்படி ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ யூஸ் பண்ணி இந்த மாவில் வந்து தண்ணியை வந்து எல்லாம் படுற மாதிரி அப்படி பிசைங்க. அப்போ உங்களுக்கு வந்து கை வச்சு பிசையும் போது கையில் ஃபுல்லாக ஒட்டாது. நம்ம வந்து கையை வச்சு இனிமேல் நீட் பண்ணலாம். அப்போ நம்ம கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஆகாது. ஸோ நம்ம மாவு வந்து எப்படி அழகாக பவுலில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி ஒன்றா வந்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து இப்படி பிசைஞ்சு விடுங்க. நம்மளோட சப்பாத்தி டோ பாருங்கள், எந்த விதமான வெடிப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக நல்ல சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2-3 ட்ராப் ஆயிலை வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுலை வச்சு மூடி அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். நம்மளோட சப்பாத்தி டோ வந்து 30 மினிட்ஸ் ஊறியாச்சு. நம்ம எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஈவனாக டிவைட் பண்ணி சப்பாத்தி திரட்டிடலாம். 1 கப் டோவில் வந்து சின்ன சப்பாத்தியாக போட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வரும். பெரிய சப்பாத்தினா ஒரு 3லேருந்து 4 இல்லைன்னா 4லேருந்து 5 சப்பாத்தி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோவை இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி கட் பண்ணிடலாம். நான் இதை வந்து 6 போர்ஷனாக கட் பண்ண போகிறேன். நம்ம வந்து திரட்டின டோவை நல்லா வந்து வரமாவு தடவிட்டு அதை வந்து நல்லா ரவுண்டாட்டு 2 பக்கமும் நல்ல மாவு கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்படி திருப்பி திருப்பி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து வட்டமாக வரும். சப்பாத்தி மாவு பிசைகிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்பாத்தியை வந்து நம்ம எப்படி சுடுறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதும் உங்களுக்கு சாஃப்டாக வர்றதுல தெரியும். இப்போ வந்து சப்பாத்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதாவது சப்பாத்தி குக் பண்ணுறதுக்குனே ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஹார்ட் ஆனடைஸ்ட் பேனு. இது வந்து தவா, ஹார்ட் ஆனடைஸ்ட் தவான்னு கிடைக்கும். இந்த தவா வந்து சப்பாத்தி வந்து நல்லா வரும் இதில். இப்போ நல்லா ஹாட் ஆகிடுச்சு. ஹாட்டான பேனில் நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி திரட்டினதை போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா திருப்பி போடக்கூடாது. அது வந்து மேல் பக்கம் நல்லா அப்படி வெந்த மாதிரி வரும். அது எப்படியும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை திருப்பி போட போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சைட்லாம் நல்லா வெந்த மாதிரி வருது. அதனால இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டால் தான் நம்ம வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ சப்பாத்தி மேல் போர்ஷன் வந்து நல்ல குக் ஆன மாதிரி தெரியுது. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ளிப் பண்ணலாம். நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை லைட்டாக மேலே அப்ளை பண்ணுங்கள். குக்காக ஆரம்பிச்சிச்சா இப்போ திருப்பி போட்டுருவோம். இப்போ அடிப்பக்கம் வந்திருக்கும். திருப்பி போட்டிங்கன்னா என்ன பார்த்தீங்களா, மேலே நல்லா அழகாக கோல்டன் கலரில் வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து அடிப்பக்கமும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து எடுத்துடலாம். இப்போ நெய் விடாமல் நான் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி போட்டு காணிக்கிறேன். இப்போ நான் இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஆயில் நெய் எதுவுமே விடாமல் செஞ்சு காணிக்கிறேன். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு சேம் இது தான், மேலே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஈவன் வந்து நல்ல கூலானா கூட உங்களுக்கு வந்து சாஃப்டாவே வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடய உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.